இல்ல எனக்கு ஒண்ணு புரியலடா. போதை தலைக்கேறனா பொம்பளைங்கன்னு பேரை எழுதி போர்டுல வச்சா கூட நாக்க வச்சு நக்கி எடுத்துறீங்களாடா? பஞ்சத்துல அடிப்பட்ட பரதேசி நாய்ங்களா, பொறுக்கி நாய்ங்களா. அதாவது நார்த் சைட்ல இருந்து ஒரு குடும்பம் பஞ்சம் உழைக்க வந்திருக்கு சென்னைக்கு. வந்தாரை வாழ வைக்கும் சென்னைன்றதை விட இப்ப வந்தாரை வம்பு இழுத்து வகை வகையா கொள்ற வகை வகையா வெற்ற சென்னைன்னு ஆகி போச்சுடா பொறுக்கி நாய்ங்களா உங்களால. அதாவது ஒரு கணவன் மனைவி 4 வயசு குழந்தைங்க. அதாவது அந்த கணவன் வந்து ஒரு கல்லூரி, சென்னையை சேர்ந்த ஒரு கல்லூரியில செக்யூரிட்டியா இருக்கான். ஒரு செக்யூரிட்டி வேலை ராவும் பகலும் முடிச்சு செக்யூரிட்டி வேலை பாக்குறான். அவன் பொண்டாட்டிய போதை தலைக்கு ஏறி அவங்க தனிமையில இருக்கும் போது அவங்க கிட்ட போயிட்டு தப்பா நடந்து 4 பேர் கொடூரமா வந்து கற்பழிச்சுக்கிறானுங்க. அதை பார்த்த கணவன் துடிச்சு போய் அவனை தடுக்க போகும்போது அவனை கொடூரமா அடிச்சு கொடூரமா வந்து அவன் மூஞ்சி அடிச்சு சிதைச்சு அவனை கொண்டு இருக்கானுங்க. அந்த பொண்ணு 4 பேர் கற்பழிக்கும் போதே கொடூரமா இறந்தும் போயிருக்கா. எவ்வளவு பெரிய கேவலமான வேலை இல்லடா. அந்த குழந்தைய 4 வயசு குழந்தைடா, நீங்க என்ன பண்றீங்கன்னு கூட அந்த குழந்தைக்கு தெரியாதுடா. புறம்போக்கு பொறுக்கி நாய்ங்களா. அப்படியாப்பட்ட குழந்தைய தலைகீழ புடிச்சு அப்படியே செவுத்துல அடிச்சிருக்கானுங்க இந்த எச்ச பொறுக்கி நாய்ங்க. இந்த லட்சத்துல நாங்க தாண்டா நல்லாட்சி, நாங்க தாண்டா நக்கனாட்சி, இந்த நக்கி கோபாலுங்கெல்லாம் வந்து அப்படியே கழுத்தை கடிப்பானுங்க. எவ்வளவு பெரிய எச்சத்தனடா. ஒரு 3 உயிரை துச்சமா நினைச்சு அடிச்சு கொலை பண்ணி கொடூரமா குப்பையில தூக்கி போட்டிருக்கானுங்க. அந்த பொண்ணை 4 பேர் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கானுங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டுல தாண்டா நடக்குது. அங்க ஒருத்தன் ஒரு அதாவது பாகிஸ்தான்ல பங்களாதேஷ்ல ஒருத்தன் வந்து ஒரு மதத்தை பத்தி எல்லா மதமும் ஒண்ணுன்னு சொன்னதுக்கே அவனை போட்டு அந்த எரிக்கிறானுங்க. ஆனா அங்க ஒருத்தவனை வந்து எந்த பாவம் மரியாதை அங்க ஒருத்தனை போட்டு தூக்கி போட்டு எரிக்கும் போது இங்க 4 உயிரை ஒருத்தன் வந்து கொடூரமா கொண்டு இருக்கான். அந்த நாய்களை எரிக்கிறதுக்கு இங்க துப்பு இல்ல. அந்த நாய்களை நடு ரோட்ல வச்சு கொள்றதுக்கு துப்பு கிடையாது எவனுக்கும். ஆனா இதுல நான் நல்லாட்சி நக்கனாட்சின்னு வேற வந்து பேசுறது கேவலமா இருக்குடா.